ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பார்த்தோன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்ஜிடிக்கான ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து தற்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மற்றும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2700 சில்லறை பணியிடங்கள் மட்டுமே வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களாக 2013 டெட் தேர்ச்சி பெற்றுவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். 2013, 2017, 2022 3 வருடங்கள்லேயும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டு பணி நியமனம் பண்ணுவாங்களான்னு 13-14 வருஷங்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசிரியர்களுக்கு கிடைத்த போஸ்டிங் வெறும் 2700 சில்லறை. அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆசிரியர் பணியிடங்களை கட்டாயமாக அதிகரிக்க வேண்டும் சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். எலெக்ஷன் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இந்த டைமில் அரசால் பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. அந்த மாதிரி எதனா அறிவிப்பு வருமோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது எதாவது வெளியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.